வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சைனசைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். சைனசைட்டிஸ் அப்படின்னோடனே சிலருக்கு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இது நம்ம உடம்புல கோல்டுனால வர டிசீஸ் மட்டும் கிடையாது, கோல்டு ஹீட்டு இது ரெண்டும் சேரதுனால தான் இது வருது. அதனால் இந்த சைனசைட்டிஸ்னால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த கோல்டு ஹீட் ரெண்டுமே இருக்கிறதுனால இது ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக இதை சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோயினோட தன்மையே நம்ம மூக்கினோட துளைக்குள்ள சிவந்து ரெட்னஸ் வருது அப்படின்னா ஹீட்டுன்னு அர்த்தம். இந்த மூக்கின் துளைக்குள்ள சிவந்து அதிலிருந்து மூக்கு நீர் சொட்டு சொட்டாக வெளியில் வர்றது, மூக்கு அடைப்பு இருக்கிறது, அதேமாதிரி கண் சிவந்து கண்ணிலிருந்து நீர் வடிகிறது, தலையில் நீர் கோர்த்து தலை பாரமாக இருக்கிறது, இதுதான் இந்த நோயினோட தன்மைன்னே சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நோயில் பித்த குற்றம், அதாவது பாடி ஹீட்டு, கோல்டு, கபக்குற்றம், இது ரெண்டுமே பாதிக்கிறதுனால தான் இந்த நோய் வருதுன்றது தெரியுது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் இதுக்கு பேர் மூக்கடைப்பு, மூக்கில் நீர் பாய்தல், நீர்க்கோவை, பீனிசம், இந்த மாதிரி நிறைய நேம் சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்தில் இது 9 வகையாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலி மூக்கடைப்பு, அழல் மூக்கடைப்பு, கப மூக்கடைப்பு, நீர் மூக்கடைப்பு, குருதி மூக்கடைப்பு, சீழ் மூக்கடைப்பு, சிராய் மூக்கடைப்பு, முளை மூக்கடைப்பு, கழுத்து மூக்கடைப்பு, இந்த மாதிரி 9 வகையான மூக்கடைப்பு நோய் இருக்குது அப்படின்றத சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சைனசைட்டிஸ் ஏன் வருது, அது இந்த ஹீட்டு கோல்டு ரெண்டும் எப்படி எஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி சிலருக்கு அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏன் இந்த சைனசைட்டிஸ் அதிகமாக காமிக்குது, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாது, வேறு என்ன ஹோம் ரெமெடி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைனசைட்டிஸ் ஏன் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைனசைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமாக 2 ரீசன் தான். நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகுறது, ரெண்டாவது இந்த வாத குற்றம் பாதிக்கிறதுனாலையும் வருது. சரி, இந்த இம்யூன் சிஸ்டம் ஏன் டவுன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்குது. ஹீட் அதிகமாக இருக்கும்போது நம்ம கோல்ட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு செயலை இமீடியட்டாக செய்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பீங்க, இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போதோ இல்லை ஏதாவது விளையாடிட்டு இருக்கும்போதோ பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இம்மிடியேட்டாக உடனே போயிட்டு நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உடனே கோல்ட் ஆகுற மாதிரி ஆகி அதாவது ஒரு சூடான உடம்புல தண்ணி உடனே போகும்போது பித்தம் ப்ளஸ் கபம் இது ரெண்டும் சேரும்போது நம்மளுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிறதுனால அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துச்சுன்னா இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அதிகமாகும். அது என்ன அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும், அதே போல் சிலருக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் ஒத்துக்கலன்னா அதுவும் அலர்ஜியாக இருக்கலாம், சிலருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அலர்ஜி இருக்கும். அடுத்து இந்த சைனசைட்டிஸ் வரதுக்கு செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாத குற்றம் பாதிக்கிறதுனாலையும் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வாதம் நம்ம 10 வகையாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ரசவாயுக்கள்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது 5. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராணன், உதானன், வியானன், சமானன், அபானன். இந்த 5 வாயுக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் முக்கியமாக இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அபான வாயு ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். அந்த அபானன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியில் தள்ளுறதுக்கு, கீழ் நோக்கி வெளியில் தள்ளுறதுக்கு இந்த அபான வாயு ரொம்ப நமக்கு முக்கியம். அதில் மோஷனாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், இது வெளியில் போகுது அப்படின்னா இந்த அபான வாயு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஏதாவது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த கழிவுகள் உடம்புல தேங்க ஆரம்பிக்குது. இந்த தேங்க ஆரம்பிக்கிறதுனால இந்த சமான வாயு பாதிக்கப்படுது. சமான வாயு பாதிக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் அந்த இடத்துல மந்தமாகுது. மந்தமாகின பிறகு என்ன ஆகும்னா இந்த உதான வாயு பாதிக்கும். உதான வாயுன்றது மேல் நோக்கும் கால் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு தும்மல், மூக்குல இருந்து நீர் ஒழுகுது, கண்ணில் இருந்து நீர் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிக்கும். ஸோ சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த வாத குற்றத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பாதிக்காமையும் பார்த்துக்கணும். அப்போ கேஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தேர்ட் ரீசன் ஒரு சின்ன ரீசன் தான். இது என்னன்னா, நம்மளுக்கு சில யோகா ப்ராக்டிசஸ் இருக்கும். மெடிடேஷன் பண்ணுறவங்க சில யோகா ப்ராக்டிஸ் எந்தவித கைடன்ஸும் இல்லாமல் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூளைச்சூடுன்னு சொல்லுவாங்க. மூளைச்சூடு மேலே கிளம்பி அவங்களுக்கும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிகிற சிம்டம்ஸ் என்னென்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே அவங்களுக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வரும். ஒரு 20-30லேருந்து 50-60 தும்மல் வரைக்கும் கூட சிலருக்கு வரும். பனி நீர் எப்படி வருமோ அந்த மாதிரி மூக்கில் இருந்து இந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அடிக்கடிக்கு அந்த துடைக்கிறதுனால மூக்கில் ஒரு விதமான இரிட்டேஷன் ஆகி எரிச்சல் மாதிரி கூட அவங்களுக்கு இருக்கும்.
சிலருக்கு வந்து இந்த காதுலேயும் வந்து ஒரு மந்தம் மாதிரி வரும். காது பிரச்சனையும் வந்து காதுக்குள்ளே நமைச்சல், காது அடைப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். அடுத்து வந்து இந்த இடம் 2 சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கோல்டு வந்து தங்காது. இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து கோல்டு தங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி, இப்போது சிலர் போய் தண்ணியில் கை வைக்கிறாங்க, சில்லுன்னு ஏதாவது ஒரு பொருள் குடிக்கிறாங்க, இல்லை உடம்புல ஏதாவது படுது, இல்லை ஸ்மெல் ஏதாவது ஒத்துக்கல, கோல்டு ஆகிற மாதிரி ஏதாவது உணவுகள் எடுத்துக்கிறாங்க. அதே போல் சிலர் வந்து ஏசியில் இருப்பாங்க, சில்லுன்னு காற்று ஏதாவது படும்போதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு அலர்ஜி ஆகி அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து தண்ணி மாதிரி சொல்லும். சிலருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் டஸ்ட்டு வந்து நிறைய உள்ளே போகிறதுனால அவங்களுக்கும் இந்த அலர்ஜி ஆகி கோல்டு வந்து வெளியில் வரும். இந்த இடத்துல கோல்டு தங்கி தங்கி அந்த இடம் வந்து வீக்கமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீக்கமாக இருக்கும். இது பேர் தான் சைனசைட்டிஸ்னு சொல்லுவோம். வீக்கமாக இருக்கிறதுனால சிலருக்கு வந்து தலை பாரம் வந்து இருக்கும். தலையில் நீர் கோத்த மாதிரி தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும். அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து இந்த மூக்கில் வந்து நீர் சொட்டுறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மூக்கு அடைப்பு வரும். மூக்கு அடைப்பு வந்து அவங்களுக்கு மூச்சு வந்து விடுறது கூட சில பேர் சிரமப்படுவாங்க. இந்த அடிக்கடிக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கோல்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த செப்டம் வந்து டீவியேஷன் ஆகும். அதாவது மூக்குத்தண்டு வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கும். சரி, இப்போ இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மருத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாதிக்கிறது வாத குற்றம்னு சொல்லியிருந்தோம். இந்த வாதத்தை தன்னிலைப்படுத்த, அதாவது வாதத்தை குறைக்கிறதுக்கு அவங்க 4 months ஒன்ஸ் வந்து அவங்க பேதிக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு க்ளீன் பண்ணாலே இந்த பெருங்குடல் வந்து சுத்தமாகும். பெருங்குடல் சுத்தமாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாத நோய்கள் வந்து குறையும். அதனால் இந்த வாதத்தினால் வர சைனசைட்டிஸாக இருந்தால் அவங்கள 4 months ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக தலை முழுக்கு, அதாவது நீங்கள் ஒரு நாள் பேதிக்கு எடுத்துகிட்டு அடுத்த நாள் சுக்கு தைலம் வந்து வாதத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்ணெய். அது வந்து நீங்கள் ஆயில் பாத் மாதிரி எடுக்கணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 20 minutes கழித்து குளிக்கணும். இந்த மாதிரி சுக்கு தைலத்தை வீக்லி 1 or 2 வந்து ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த வாத நோய்கள் சரியாகும். இப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த தலைக்கு குளித்தா தலை பாரம் அதிகமாகும், மூக்கில் வந்து தண்ணி வடிகிறது அதிகமாகும். அப்போ அவங்க இந்த சுக்கு தைலத்தை வச்சு ரெகுலராக குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கோல்டு பிரச்சனை அதிகமாகாது, தலைவலி வராது, மூக்கிலேருந்து தண்ணி சொட்டுற பிரச்சனையும் வராது. இதே சுக்கு தைலத்தை நேசல் ட்ராப்ஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூக்கில் 2 சொட்டு, இந்த மூக்கில் 2 சொட்டு, இந்த மாதிரி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மூக்கடைப்பு நோய் சரியாகும். மூக்கிலேருந்து தண்ணி சொட்டுறதும் குறையும். இந்த இடத்துல சளி கட்டிட்டு வீக்கமாக இருக்கிறதும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த சுக்கு தைலத்தை நீங்கள் ஆயில் பாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நேசல் ட்ராப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு இந்த காது பிரச்சனை வரும்னா இயர் ட்ராப்ஸாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க பற்று போடலாம். அதாவது இப்போது நீங்கள் இந்த இடத்துல நீர் கோத்துட்ருக்கு வீக்கமாக இருக்குது, இந்த இடத்துல நீர் கோத்துட்ருக்கு வீக்கமாக இருக்குது, சிலருக்கு தலையில் நீர் கோத்துட்டு தலை பாரமாக இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து பற்று போடலாம். இந்த பற்றுக்கு முக்கியமாக யூஸ் ஆகிறது நீர்க்கோவை மாத்திரை. நீர்க்கோவை மாத்திரையாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு 3-4 மாத்திரை எடுத்து பொடி பண்ணிவிட்டு சுட தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பத்து போடணும். இந்த இடத்துல ஃபுல்லாக பத்து போட்டுட்டு அதே மாதிரி இங்கேயும் பத்து போடணும். பத்து போட்டுட்டு முக்கியமாக இந்த பத்து போட்டதுக்கப்புறம் படுத்து தூங்கணும். நீங்கள் பத்து போட்டுட்டு நீங்கள் நடமாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக குறையாது. நீங்கள் இந்த பத்து போட்டுட்டு நல்லா தூங்கி, அதாவது நைட்டில் போட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோல்டோட சிம்டம்ஸ் வந்து நல்லாவே குறையும், தலை பாரம் குறையும். அடுத்து வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டீம். வீக்லி 1 or 2 வந்து இந்த இருக்கிற அந்த ஸ்வெல்லிங்கை குறைக்கிறதுக்கு, சளி கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு ஸ்டீம் வந்து பண்ணலாம். வீக்லி 1 or 2 பண்ணால் போதும், ரெகுலராக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது வந்து புதினா சாறு இல்லைனா வெத்தலை சாறு. இது வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா பெட்ஷீட் போய்த்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா இது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உடனடியாக இதில் வந்து ரிலீஃப் தெரியும். அடுத்து சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வைத்திய முறை. இது வந்து வியர்வையை பெருக்கி இந்த நோயை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து திப்பிலி, ஓமம், மஞ்சள், மிளகு, இந்த 4 பொருள் தான் தேவை. இந்த 4 பொருளையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. பவுடர் மாதிரி, ஃபைன் பவுடர் மாதிரி ஆக்கிட்டு ஒரு பியூர் காட்டன் துணியில் வச்சு மடித்து ரோல் மாதிரி பண்ணிவிட்டு திரி மாதிரி பண்ணிக்கோங்க. திரி மாதிரி பண்ணிவிட்டு வேப்ப எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. வேப்ப எண்ணெயில் நல்லா நினச்சிட்டு இதை வந்து பற்ற வச்சிங்கன்னா கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அணைச்சிடுங்க. இதுலேருந்து ஆவி மாதிரி வரும். இந்த ஆவி வர்றதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெட்ஷீட் பொருத்தி மூடிக்கோங்க. மூடிக்கிட்டிங்கன்னா வேர்வை எப்படி பிடிப்பீங்களோ, அதாவது ஸ்டீம் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆவி வந்து பட மூக்கில் இருந்து நல்லா தண்ணி வந்து சொட்டும். அதே மாதிரி கண்ணிலேருந்து நல்லா தண்ணி சொட்டும். வேர்வையும் வந்து உடம்புல வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை நல்லாவே வந்து கம்மியாகும். இந்த மாதிரி
நீங்கள் பண்ணும்போது உடலோட வெப்பம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் தலை பாரம் இருக்கிறவங்களுக்கு தலை பாரம் குறையும், உடல் பலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பலுவும் குறையும். இந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்வையை பெருக்கி இந்த சைனசைட்டிஸை வந்து சரி பண்ணலாம். அடுத்து இந்த சைனசைட்டிஸ் வரவங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம், என்னென்ன உணவுகள் தவிர்க்கணுன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க வாதம்னு சொன்னோம், வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை குறைக்கணும். அதே போல் இந்த வாதத்தை அதிகப்படுத்தாமல் இருக்க அவங்க நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு பசிச்சா டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு மோஷன் போகணும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே இந்த வாத குற்றங்கள் அதிகமாகாது. அடுத்து இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹீட்டும் இருக்கும் கோல்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் இவங்க கண்டிப்பாக இந்த எது உங்களுக்கு அலர்ஜி ஆகுதோ, அதாவது சிலருக்கு வந்து இந்த புடலங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எடுக்கும்போது உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, ஒத்துக்கல, உங்கள் உடம்பு வேணாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணுது, இது எடுத்தால் ஒன்றும் உங்களுக்கு அலர்ஜி ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சிலருக்கு இந்த கோல்டு ஏர் வந்து அதாவது பனிக்காற்று வந்து அலர்ஜி ஆகும், ஏசி காற்று சிலருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். எது உங்கள் உடம்பு வந்து ஒத்துக்கல வேணாம் அப்படின்னு சொல்லுதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து இந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிக்கலாம். சித்த மருத்துவத்தில் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு சீந்தில், ஆடாதோடா, நெல்லிக்கனி இந்த மாதிரி மூலிகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை நீங்கள் கிட்ட இருக்கிற ஒரு சித்த மருத்துவர் வந்து ஆலோசனை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மூலிகை எடுத்தால் செட் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா உணவுகளுமே நீங்கள் எடுக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையை நீங்கள் வந்து முழுமையாக வந்து சரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.